வணக்கம். இந்த செய்தி விளக்கத்துல இப்ப ஊடகங்கள்ல பெரும் பரபரப்பா பேசப்படுற ஒரு முக்கியமான குடும்ப பிரச்சனையை பத்தி தான் நாம அலச போறோம். ஆமாங்க, நடிகர் ரவி மோகன் மற்றும் தயாரிப்பாளர் சுஜாதா இவங்களுக்கு இடையிலான இந்த மோதல்ல ரெண்டு தரப்பு நியாயங்கள் என்னென்ன, இதுல யார் என்ன சொல்றாங்கன்னு எந்த ஒரு சார்பும் இல்லாம நடுநிலையா தெளிவா நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். என்னை ஒரு அடிமை மாதிரி வச்சிருந்தாங்க. ரீசெண்டா ஒரு மேடையில நடிகர் ரவி மோகன் ரொம்பவே எமோஷனல் ஆகி கண் கலங்கியபடியே சொன்ன இந்த ஒரு வார்த்தை உண்மையிலே ஒட்டுமொத்த ரசிகர்களையும் மிகப்பெரிய அதிர்ச்சியில ஆழ்த்திடுச்சு. ஒரு முன்னணி நடிகருக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு நம்ம எல்லார் மனசுலயும் ஒரு பெரிய கேள்வியே இது எழுப்பியிருக்கு. ஆனா ஒரு நாணயத்துக்கு எப்படி ரெண்டு பக்கங்கள் இருக்கோ அதே மாதிரி தான் எந்த ஒரு பிரச்சனைக்கும் ரெண்டு பக்கங்கள் இருக்கும் இல்லையா. ரவிமோகன் இப்படி பேசின கொஞ்ச நேரத்திலேயே அவர் சொன்னது எல்லாமே பொய் அப்படின்னு தயாரிப்பாளர் சுஜாதா ரொம்பவே திட்டவட்டமா அவங்களோட வாதத்தை முன் வச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு ஒரு எமோஷனலான குற்றச்சாட்டு வந்ததோ அதே அளவுக்கு ஒரு கடுமையான மறுப்பும் உடனே வந்திருக்கு. பாத்தீங்களா இந்த கேஸ் எவ்வளவு தீவிரமா போயிட்டு இருக்குன்னு இதுல இருந்தே நமக்கு நல்லா புரியுது. பகுதி 1. ரவிமோகனின் குற்றச்சாட்டுகள். ரவி மோகன் தரப்புல முன்வைக்கப்பட்ட அந்த முக்கிய குற்றச்சாட்டுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதலாவதா அவரோட திருமண வாழ்க்கையில அவர் மிகப்பெரிய மனவேதனைகளை சந்திச்சதா சொல்றாரு. ரெண்டாவதா, ஒரு நடிகரா அவர் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்ச பணத்தை கூட அவரால் சுதந்திரமா பயன்படுத்த முடியல அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான தகவலையும் சொல்லியிருக்காரு. கடைசியா, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்து சொத்து பணம்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வெறுங்கையோட வெளியே வந்துட்டாதா ரொம்பவே வேதனையோடு குறிப்பிட்டிருக்காரு. பகுதி 2. சுஜாதாவின் அதிரடி மறுப்பு. இப்போ இதுல ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா ரெண்டு தரப்புக்கும் இடையில இருக்கிற அந்த நேரடி முரண்பாடு தான். ஒரு பக்கம் ரவிமோகன் தான் அடிமை மாதிரி நடத்தப்பட்டதாகவும் தாம் பணத்தை பயன்படுத்த முடியலன்னும் முக்கியமா குழந்தைகளை பார்க்க தனக்கு தடை விதிக்கப்பட்டதாகவும் சொல்றார். ஆனா சுஜாதா தரப்புல இதுக்கு உடனே மறுப்பு வந்திருக்கு. ரவி சொல்றது எல்லாமே சுத்தமான அவதூறுனும் அதுக்கான சட்ட ரீதியான ஆதாரங்களை நாங்க திரட்டிட்டு இருக்கோம்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம குழந்தைகளை பார்க்க யாருமே அவருக்கு தடை விதிக்கல அப்படிங்கறதையும் அவங்க ரொம்பவே அழுத்தமா பதிவு செஞ்சிருக்காங்க. பகுதி 3. நீதிமன்றத்தில் உள்ள வழக்கு. சரி, இது எப்படி அடுத்த கட்டத்துக்கு நகருதுன்னு பாப்போம். இந்த பிரச்சனை இப்ப திடீர்னு முளைச்சது கிடையாது. 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த விவகாரம் நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு அப்படிங்கிறது தான் சுஜாதா தரப்புல வைக்கப்படுற மிக முக்கியமான வாதம். அதாவது நீதிமன்றத்துல சொல்லப்பட்ட அதே விஷயங்களை தான் ரவி இப்போ பொதுவெளியில பேசுறார். அவருக்கு என்ன பிரஷர்னு எங்களுக்கு தெரியல, ஆனா இந்த வழக்குக்கான சட்டரீதியான பதிலடிய ஆதாரங்களோட நாங்க சீக்கிரமே கொடுப்போம்னு சுஜாதா உறுதியா சொல்லியிருக்காங்க. சுஜாதாவோட நிலைப்பாட்டை கவனிச்சிங்கன்னா அது ரொம்பவே தெளிவா இருக்கு. ரவிமோகன் மாதிரி பொதுவெளியில வந்து அழுவதற்கோ இல்ல உணர்ச்சி வசப்பட்டு பேசுறதுக்கோ அவங்க விரும்பல. ஏன்னா தான் எந்த தப்பும் செய்யல அப்படிங்கறதுல அவங்க ரொம்ப உறுதியா இருக்காங்க. வழக்கு இப்போ நீதிமன்றத்துல இருக்கிறதால அதை பத்தி வெளியே அதிகமா பேசுறது சரியில்லைன்னும் தேவையற்ற அவதூறுகளை தவிர்த்துட்டு சட்ட ரீதியான விசாரணைக்காகவே நாங்க பொறுமையா காத்துட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலே இது ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான சட்ட ரீதியான அணுகுமுறைன்னு தான் சொல்லணும். பகுதி 4. பேர குழந்தைகளின் மன உளைச்சல். இந்த சட்ட போராட்டங்களுக்கும் வார்த்தை மோதல்களுக்கும் நடுவுல கொஞ்சம் நின்னு யோசிக்க வேண்டிய வலியை தரக்கூடிய ஒரு நிதர்சனமான உண்மை இருக்குங்க. சுஜாதாவோட பேரனுக்கு, அதாவது ரவியோட மகனுக்கு இப்போ 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடந்துட்டு இருக்கு. அவனோட வாழ்க்கையில இது ரொம்பவே ஒரு முக்கியமான காலகட்டம் இல்லையா? இந்த நேரத்துல குடும்பத்துல இப்படி பொதுவெளியில நடக்கிற இந்த சலசலப்பு அந்த மாணவனை எந்த அளவுக்கு ஒரு கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்கும் அப்படிங்கிறத சுஜாதா ரொம்பவே கவலையோட சுட்டி காட்டியிருக்காங்க. ஒரு குடும்ப பிரச்சனையில பெரியவங்களோட ஈகோ மோதல்கள்ல குழந்தைகள் எப்படி நேரடியா பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கறத இது ரொம்பவே தெளிவா காட்டுது. பார்க்க கூடாத விஷயங்களையும் பார்த்துட்டாங்க, கேட்க கூடாத விஷயங்களையும் கேட்டுட்டாங்க அப்படின்னு சுஜாதா சொன்ன இந்த வார்த்தைகள் அவங்களோட ஆதங்கத்தை வெளிப்படுத்துது. தன் பேரக்குழந்தைகள் மனதளவுல தைரியமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அவங்க பல விஷயங்களை சகிச்சுக்கிட்டு இருக்காங்களாம். தயவு செஞ்சு குழந்தைங்களுக்காகவாவது இனிமேலும் இந்த மாதிரி தேவையற்ற அவதூறுகளை பரப்ப வேண்டான்னு அவங்க ஒரு கோரிக்கையாவும் வச்சிருக்காங்க. பகுதி 5. அடுத்து என்ன நடக்கும்? ஆக மொத்தத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். உணர்ச்சிகளும் குற்றச்சாட்டுகளும் என்னதான் இப்படி பொதுவெளியில முன்வைக்கப்பட்டாலும் இந்த வழக்கின் இறுதி தீர்ப்பு அப்படிங்கிறது மேடை பேச்சுகளை வச்சு கண்டிப்பா முடிவாக போறதில்ல. நீதிமன்றத்துல யாரு என்ன உறுதியான ஆதாரங்களை சமர்ப்பிக்க போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அமைய போகுது. யாரு சொல்றது உண்மை, அந்த வலுவான ஆதாரங்கள் யார்கிட்ட இருக்கு, இந்த வழக்கின் இறுதி முடிவு என்னவாக இருக்கும், இதுக்கான விடை இப்போதைக்கு நீதிமன்றத்தோட கைகள்ல மட்டும்தாங்க இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம்.